என்னென்ன வேலைலாம் செய்கிறீங்க? வணக்கம். நம்ம தமிழர்கள் கட்டுமான பணி கலைகளையும் நம்ம சோழர்கள் காலம், பாண்டிய மன்னர்கள் காலம், இன்றைய காலங்கள் வரை நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கட்டடக்கலைகளை மீட்டெடுக்கணும்னு நம்ம இப்போ வேலை செய்துருக்கிறோம். கருங்கல்லால் கட்டப்படும் கோவிலுக்கும் நம்ம சாதாரணமாக சிமெண்டில் கட்டும் கோயில்களுக்கும் உயிர் ஓட்டங்கள் இது பஞ்சபூதத்தோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு கோயிலாகும் கற்கோயில். அதே சமயம் கற்கோயிலே சுண்ணாம்பு, கடுக்கா, வெள்ளம் அரைத்து கட்டும் கோயிலே பஞ்சபூதங்கள் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். உடல் ரீதியாக உபாதைகள் இருக்காது, கெட்ட எனர்ஜி நம்ம கூட சேராதுங்க. இப்போ இந்த கோயில் மாதிரி கோயிலெலாம், கற்கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தூண் டிசைன் இதெல்லாம் அலங்காரத்தில் தான் உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில்களெல்லாம் நாம் பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பஞ்சபூதத்தினுடைய அருளால் இந்த கோயில்களில் கருங்கல் தலங்களிலே நம்ம நம்மளுடைய பாதம் பட நம்மளுடைய ஆயுள்கள் இதுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ரெண்டாவது இந்த சிமெண்ட் கோயில் கட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வருஷம் 100 வருஷம் மிஞ்சி போனால் இருக்கும். அதுக்கு பிறகு இடித்துட்டு மறுபடியும் புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருவோம். ஆனால் இந்த கோயில்கள்லாம் எத்தனையோ 1000 தலைமுறைகளை தாண்டி வரும். ஒரு வாட்டி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் ஒரே வாட்டி தான் பண்ண போறீங்க. நீங்கள் இடையிலெல்லாம் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு அந்த கோபுரங்களும் புனரமைப்பு பணிகளையும் பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். இந்த கோயிலுக்கு பெயிண்டிங்கோ இல்லை அல்லது வீண் செலவோ எதுவும் கிடையாதுங்க. ஒரு டைம் செலவு பண்ணிட்டீங்கன்னா சுமார் 2000 ஆண்டுக்கு மன்னர்கள் காலத்தில் கட்டிய கோயில் போலவே இது நீடிச்சு நிலைத்து உழைக்கும். அப்போ இந்த தெய்வ பரிவாரங்கள் எல்லாம் சிற்பக்கலை சாஸ்திரப்படி மிக அழகாக துல்லியமாகவும் அமைக்கக்கூடிய சபதியார்கள் நம்ம சிறந்த முறையில் அனுபவம் மிக்கவர்களையும் இது சார்ந்த கட்டடக்கலைகளை சார்ந்து படித்தவர்களை வைத்து தான் ஒவ்வொரு கோயிலையும் நியமனம் செய்யப்பட வேண்டும். ஆயாதி பார்க்கணும். இந்த கோயில் கட்டுமானவர்களுக்கும் அந்த ஊருக்கும் இந்த சாமிக்கும் பொருத்தமாக இருக்குதா என்று பெயர் கொடுத்து பார்க்கப்படும். அதன் பிறகுதான் நம்ம ஒவ்வொரு கட்டடக்கலையிலேயே இந்த கோயிலுக்குள்ள நியமனம் பண்ண முடியும். சிலை உயர்த்தணும், ஊருக்கு முன்னாடி கோயில் கோபுரங்கள் எப்படி இருக்கிறத பற்றி நாம் ஒரு சில இடத்துல நம்ம இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம ஆயாடினா 100% நாமளே தெளிவுபடுத்தினா மக்களுக்கு தெரியாததை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதே சமயம் கற்கோயில்களும் சிமெண்ட் கோயில், சுண்ணாம்பு அரைத்து கடுக்க அரைத்து மன்னர்கள் கட்டிய பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலெல்லாம் இன்னும் 2000 வருஷம் சிலை சிற்பங்கள் நீடித்து நிலைத்து கொண்டிருக்குது என்றால் அன்றைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் பல பாரம்பரிய கோயில்களை கட்டடக்கலைகளை மீட்டெடுத்து தருகிறோம். அதே சமயம் துர்கா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அனைத்து இலவச ஆலோசனைகளும் நம்ம என்ன நம்மளால செய்ய முடியுமோ அதை செய்து மக்களோட இணைந்து செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். பெயிண்டிங்கு, வாட்டர் வாஷு, சாண்ட் வாஷிங்கு, நம்ம கோயில் பராமரிப்பு பண்ணி ரிப்பேரிங் ஒர்க்கு, மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் எல்லாம் இதை செய்யறதுக்கு ஆள் இல்லை, சுண்ணாம்பு ஒர்க்கு செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிமெண்ட்டுக்கு மாறுறாங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற கோயில்களுக்கு மீண்டும் அதே சுண்ணாம்பலை அரைத்து தரமாக நம்ம கட்டி தருவதற்கு துர்கா கன்ஸ்ட்ரக்ஷன் 100% சுண்ணாம்பால கட்டப்படும் கோயில்களுக்கு கேரண்டி வாரண்டியோட 2000 வருஷத்துக்கு நீடித்து உழைக்கக்கூடிய கோயில்களை நம்ம சிறப்பாக செய்து இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு 1000 ஆண்டு திருப்பணியில நமக்கு கொடுக்கப்பட்ட கோயில்கள் எல்லாம் சிறந்த முறையில் செய்வதற்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாகட்டும், தமிழகத்தில் உள்ள மக்களாகட்டும், உலக நாட்டில் எந்த மூலையில் வாழ்ந்திருந்தாலும் கோயில்களை பாரம்பரிய கட்டடக்கலைகளை மீட்டெடுப்பதற்கும் கட்டுவதற்கும் நமது துர்கா கன்ஸ்ட்ரக்ஷன் தயார் நிலையில் இருக்குது. எங்கள் தொடர்பு கொள்பவர்களுக்கு எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் இந்தியாவில் அல்ல மற்ற அயல்நாட்டில் கூட நம்ம சென்று செய்வதற்கான ஆயுதத்தில் நம்ம தயாராக இருக்கிறோம் என்பது தொடர்புக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளும் ஆன்மீக பக்தி வழிமுறைகளும் தெய்வத்தினுடைய அருளாலையும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சபதி பழனிசாமி. தொடர்பு எண் 99 43 400 945 99 43 400 681. இந்த தொடர்பு எண்ணில் தொடர்பு கொண்டால் கட்டாயமாக உங்களுக்கு தேவையான உதவிகளோ ஆலோசனை வழங்கப்படும்.
தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் எங்களுக்கு குறிப்பிட்டு உங்களுடைய கிராம தெய்வத்தையே அருள்வாக்கு கேட்டு எங்களுக்கு ஒப்படைக்க சொன்னால் அந்த திருப்பணி ஒப்படைத்தால் நாங்கள் 100% செய்து தருவோம். வேற யாருக்கோ கொடுக்குற வேலையை கொடுத்து எங்களை வேலை வாங்க வேண்டாம், வீண் நேரத்தை போக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய குலதெய்வம் எங்களுக்கு அனுமதி கொடுக்குது என்றால் வாங்க, கண்டிப்பா நல்லது செய்து தருகிறோம். உங்களுடைய குலதெய்வத்திலேயே நீங்க வாக்கு வச்சு கேளுங்க, இந்த சபதியார்கிட்ட கொடுத்து அந்த வேலையை செய்து தருவார், இல்லைன்னா தரமாட்டாருன்னா யாருக்கிட்டையும் நான் கோவிச்சிக்க மாட்டேன். நீங்க தாராளமா கேட்டுட்டு அந்த அம்பாலும் ஐயாவோ எந்த தெய்வமாக இருந்தாலும் என்னிட்ட ஒப்படைக்க சொல்ற கோயில மட்டும் ஒப்படைங்க. நான் சிறந்த முறையில சிறப்பான முறையிலையும் குறைந்தது எல்லாரும் 100 ரூபா குறைச்சி செய்யறேன்னு சொல்லுவாங்க, நான் 1 ரூபா குறைச்சி செய்து சிறப்பாக செய்து கொடுத்து ஆன்மீகத்தை வளர்த்தி கொடுப்பதற்கான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு அந்த கட்டட கலையிலேயே உங்களுக்கு அந்த உயிரோட்டத்தை கொடுத்து செய்வதற்கு நமது முன்னோர்களுடைய வழிபாட்டிலையும் பூர்வ ஜென்ம முன்னோர்களுடைய பாதத்திலேயே 15 அந்த குலதெய்வத்தினுடைய அருளால நம்ம கட்டி தருகிறோம். ஸ்ரீ துர்கா கன்ஸ்ட்ரக்ஷன், ஊத்தங்கரை, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறோம். நீங்க எப்ப தொடர்பு கொண்டாலும் காலை 6 மணிலிருந்து மாலை 9 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். அது நீங்க வேணுங்க வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.